வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. புதிய கட்சியை வெளியிட்ட சசிகலா அவர்கள் தற்பொழுது கட்சியின் பெயர் சின்னத்தை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். சசிகலா அவர்கள் சசிகலாவை தேடி வந்த அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுகிறது. முதலில் சசிகலா அவர்கள் தொடங்கிய கட்சியின் பெயர் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என கட்சியின் பெயரை சசிகலா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். மேலும் கட்சியின் சின்னம் தென்னந்தோப்பு. கட்சியின் சின்னத்தை அதிகாரப்பூர்வமாக சசிகலா அவர்கள் அறிவித்துள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக வருகின்ற சட்டசபை தேர்தலில் யாரும் எதிர்பாராத ஒரு கூட்டணியே சசிகலா அவர்கள் ஏற்படுத்துவார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களது தலைமையில் கூட்டணிக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்களை குறிவைத்து சுமார் 40 தொகுதிகளை சசிகலா அவர்கள் விஜய் அவர்களிடம் கேட்பார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இதனால் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் பாதிப்பா என்று கேட்டால் நிச்சயமாக பாதிப்பு தான். தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் சமுதாயத்தின் ஆதரவுகள் அனைத்தும் தற்பொழுது சசிகலாவிற்கு வந்துவிட்டால் விஜய் அவர்களது தலைமை வலுவாக மாறிவிடும், அதிமுகவின் நிலைமை பரிதாபமாக மாறிவிடும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. கட்சியின் பெயரை அறிவித்த சசிகலா அவர்கள் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பு என்ன தெரியுமா? தென்னந்தோப்பின் அடுத்த கட்ட வளர்ச்சி என்பது தமிழகம் முழுவதும் அமையும். ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது. அம்மாவின் வழியில் ஆட்சியை செய்வோம். தற்பொழுது இருக்கக்கூடிய துரோகி எடப்பாடியை வீழ்த்துவதற்கு மக்கள் எங்களது பக்கம் இருக்கிறார்கள் என்பதையும் சசிகலா அவர்கள் தெரிவித்துள்ளார். கட்சியின் சின்னமான தென்னந்தோப்பு சின்னத்தை அறிமுகப்படுத்தி சசிகலா அவர்கள் அதிரடி காட்டிய நிலையில் தொண்டர் ஒருவர் தொடங்கிய அதிமுகவில் எம்ஜிஆர் இணைந்ததை போல நானும் முடிவு எடுத்துள்ளேன் என்பதையும் தற்பொழுது கூறியுள்ளார். பலரும் கூறினார்கள், இது சசிகலா அவர்கள் தற்பொழுது எப்படி உடனே கட்சியை ஆரம்பித்து கூட்டணி வைக்க முடியும் என்று பலரும் எதிர்பார்த்து கூறினார்கள். ஆனால் சசிகலா அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? 6 மாதங்களுக்கு முன்பாக ஒருவருடைய கட்சியே தற்பொழுது அதில் இணைந்து அதில் பொதுச் செயலாளராகவும் தலைவராகவும் சசிகலா அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். தென்னந்தோப்பு சின்னத்தில் மக்களின் ஆதரவு நிச்சயம் இருக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாக சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். சசிகலா அவர்களை தேடி வந்த அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுகிறது. கட்சியின் சின்னம் தென்னந்தோப்பு வெற்றியடைய போவது உறுதிதான் என்பதையும் சசிகலா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர். விஜயுடன் கூட்டணி வைத்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு என்பது அதிகாரப்பூர்வமான தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். சசிகலா வெற்றி அடைவாரா என்பதை.